வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோல ரிலாக்ஸ் ஸ்டாக்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாக் இங்க சாட் பேட்டர்ன் பார்த்தா நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். இங்க ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ ஒரு நியர்பை 38% கரெக்ஷன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்க நல்லா கிளியரா பார்த்தா தெரியும். இந்த டவுன் ட்ரெண்டிங் ஒரு நல்ல பெஸ்டான இங்க சேனல் இங்க கிரியேட் ஆயிருக்குது. அது இங்க நல்லாவே இங்க பார்க்க முடியுது. இங்க டாப் பாட்டம்ல இருந்து இங்கேருந்து கரெக்டா கீழே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கனெக்ட் ஆகி ஒரு நல்ல பெஸ்டான இங்க டவுன் ட்ரெண்டிங் லைன் இங்க பார்க்க முடியுது. சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைன் இப்படி இருக்குன்னா சேம் டைம் இங்க கீழே இருக்கிற சப்போர்ட் டவுன் ட்ரெண்டிங் லைனுமே இங்க பாருங்க. சப்போர்ட் லைனுமே இங்க கீழே இருக்கிற எல்லா சப்போர்ட்டையுமே நல்ல மேஜராகவே இங்க கனெக்ட் பண்ணிருக்கு. அது இங்க நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. இங்க சப்போர்ட் லைன் 1 டைம் 2 டைம்ஸ் 3 4 5 அதுக்கடுத்த 6 டைம் இங்க சப்போர்ட் லைன் இங்க கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி சேமா இங்க ரெசிஸ்டன்ட்லையும் பார்த்தா நல்ல கிளியராகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த் டைம் அண்ட் ஃபைனலாக இங்கே கடைசியாக இருக்கிற இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் பாருங்கள். இங்கே ஒரு நல்ல க்ரீன் கேண்டலில் இங்கே நல்ல பெஸ்ட்டான இங்கே பிரேக் அவுட்டுமே பார்க்க முடியுது. பிரேக் அவுட் அடுத்தது இந்த சேட் பேட்டர்னை நல்லா கிளியராக இங்கே வியூவில் பார்த்தா தெரியும். இந்த சேட் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே கீழே வந்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர்பை இங்கேருந்து 8 மந்த் கிட்ட ஒரு அரௌண்டு நல்ல ஒரு இங்கே கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு அடுத்தது மார்க்கெட் ஒரு சில கரெக்ஷன்லாம் ஆச்சு. கரெக்ஷன் ஆனதால கொஞ்சோண்டு இங்கே டவுன்ஃபால் இங்கே பார்க்க முடிச்சு ஃபுல்லாகவே இங்கே க்ரீன் கேண்டலில். அண்ட் சேம் டைம் இப்போ நடந்த ரீசெண்டாக லாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி கூட இங்கே கண்டினியூவாகவே டவுன்ஃபாலில் ஒரு நியர் அபவுட் 4% கரெக்ஷன் ஆச்சு. 4% கரெக்ஷன் ஆனதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து நல்ல கிளியராக பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நோட் பண்ணுங்கள். வெறும் வித்தின் 2 டேஸ்க்குள்ளேயே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு 18% மேலே அப் ட்ரெண்டுமே இங்கே அப்சைடில் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே நல்லா பார்த்தா தெரியும். இங்கே சேம் ரிட்டர்ன் இங்கே கன்சாலிடேஷன் இங்கே ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸில் இங்கே திரும்பவுமே இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே வந்துடுச்சு. இங்கே கீழே நல்லா பார்த்தா தெரியும். டவுன்ஃபால் ஆன எல்லாமே வெறும் ஜஸ்ட் வித்தின் 2 டேஸ்லேயே மொத்தமாக இங்கே ரிகவர் ஆகிடுச்சு. இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே பார்க்க முடியுது. அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம். இது இந்த இடத்துல நல்லா கிளியராக பாருங்கள். இங்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிடச்சிருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். ஸ்டாக் ப்ரைஸுமே வெறும் ஜஸ்ட் 2 டேஸ்லேயே ரெசிஸ்டன்ட் லைனையுமே டேரெக்டாகவே இங்கே டச் ஆகிருக்கு. இதுவுமே இங்கே டச் ஆனதுமே இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான இங்கே மூவ்மெண்ட் தான். வரப்போகிற அப்கமிங் மந்தில் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணி கற்றுக்கிறதுக்காக இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருமே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் இங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணுங்க. மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லயே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். வெறும் ஜஸ்ட் கிளாஸ் ஃபீஸ் 2000 அமௌண்ட் மட்டும்தான். சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரமா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டாக்கை பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை பார்க்கலாம். இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே பாருங்க இப்போ ஒரு நியர் அபவுட் 888ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி பண்ற பிஸ்னஸ் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். ஃபுட்வியர் பிஸ்னஸ்ல தான் இவங்க இருக்கிறாங்க. இந்த ரிலாக்ஸோ ஃபுட்வியர் தான் நம்ம இந்தியாவது லார்ஜஸ்ட் இங்கே மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் நான் லெதர் ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ஸ்லிப்பர், கேன்வாஸ், ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், சாண்டல்ஸ், ஸ்கூல் ஷூஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே இவங்க மேனுஃபேக்சரிங்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இம்பார்ட்டண்டான விஷயம் இன்னொன்னுமே நோட் பண்ணுங்க. இவங்க தான் இந்தியாவில் லீடராகவே இருக்காங்க வேல்யூ செக்மெண்ட்ல. கம்பெனி இது இங்கே குவார்டர்லி ரிசல்ட் இங்கே நல்லா பார்த்தாவே தெரியும். இங்கே சேல்ஸ் இங்கே கிளியராக பாருங்க, நல்லாவே பார்க்க முடியும். குவார்டர்லி சேல்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் டிசம்பர் குவார்டரில் 713 crore இங்கே சேல்ஸ் இருக்கு. இதே சேம் லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்டரில் பாருங்க ஒரு அரௌண்ட் 681 crore தான் இருக்கு. இதுவுமே ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா ஒரு 30 crore இங்கே சேல்ஸ் இங்கே நல்ல பெட்டராகவே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சேமா இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்த்தா நல்லா கிளியராகவே பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டுமே கரண்ட் டிசம்பர் குவார்டரில் 39 crore இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. இதே சேம் லாஸ்ட் இயர் இங்கே டிசம்பர் குவார்டரில் பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே 30 crore மட்டும்தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பண்ணுறப்பனா ஒரு நியர் அபவுட் 9 crore இங்கேயுமே நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட் இங்கே சொல்லவே தேவையில்ல, நல்ல பெஸ்ட்டாக தான் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நம்பர்ஸில் நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே சேல்ஸுமே இங்கே பாருங்கள், இதுவுமே நல்லா கிளியராகவே பார்க்கலாம். இங்கே மார்ச் 2012 845 crore இங்கே சேல்ஸ் இருந்துச்சு.
ஏன்னா அது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கரண்ட்டாக வந்து 2900 crores மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது. இதுவுமே சொல்ல போச்சுன்னா ஆல் டைம் ஹையில் தான் இங்கே சேல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் எவ்ரி இயர் கம்பெனி வந்து சேல்ஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நம்பர்ஸில் நல்ல கிளியராகவே தெரியுது. நெட் ப்ராஃபிட் இதுவுமே இங்கே நல்ல பெஸ்ட்டாகவே தான் பார்க்க முடியுது. இப்போ கரண்ட்டாக ட்ரில்லிங் 12 மந்த்தில் 200 crores மேலே இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா இதே மார்ச் 2012 பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு இங்கே 40 crores தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு. இதுவுமே இங்கே ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா நல்ல பெஸ்ட்டாகவே எவ்ரி இயர் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நல்ல பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா சேம் டைம் ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு. சாரி 2 இயர்ஸ் இல்லை, வெறும் 1 இயரில் மட்டும் இங்கே டவுன் ஆயிருக்கு. அது இங்கே நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. இதுக்கான மெயின் ரீசனுமே சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் தான் இருக்காங்க. அதனால இன்ஃப்ளேஷன் வந்து இங்கே மேலே இருக்குது. அதனால இன்ஃப்ளேஷன் வந்து மேலே இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது தெரிஞ்ச விஷயம் தான், நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுனில் தான் இருக்கும். எப்போ இந்த ரிவர்ஸ் சைக்கிள் வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுதோ அதே சேம் டைம் வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதே இந்த நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கிறது கூட அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஏன்னா எப்படி இன்ஃப்ளேஷன் வந்து டவுன் ஆகுதோ அண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக ரேலி ஆகி மேலே டாப்பில் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பேலன்ஸ் ஷீட் இங்கே ஒன்ஸ் நல்லா செக் பண்ணுங்கள். இங்கேயுமே நல்ல பெஸ்ட்டாக தான் இருக்குது. கம்பெனி கிட்ட வெறும் ஜஸ்ட் போரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே நியர் அபவுட் வந்து 225 crores தான் இங்கே போரோவிங் இருக்குது. ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக கம்பெனி கிட்ட இங்கே ரிசர்வே வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரிசர்வ் வந்து இப்பயுமே கரண்ட்டாக 1800 crores மேலே இங்கே கம்பெனி கிட்ட ரிசர்வே இருக்குது. இது போக இங்கே கம்பெனி கிட்ட இருக்கிற இங்கே ஃபிக்ஸ்ட் அசெட்ஸுமே பாருங்கள். இதுவுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 1200 crores மேலே இங்கே ஃபிக்ஸ்ட் அசெட்ஸுமே இருக்குது. இதுவுமே இங்கே நல்லா அதிகமாக தான் பார்க்க முடியுது. அதனால் எப்படி ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா டேரெக்டாகவே ரொம்ப சிம்பிள் தான். இதுவுமே இங்கே இருக்கிற சேல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நல்லா கிளியராக பாருங்கள், சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அண்ட் அதே சேம் டைம் வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து டவுன் ஆகும்போது ஃபைனலாக வந்து இங்கே வந்து நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே இன்க்ரீஸ் ஆகும். நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை விட ஃபஸ்ட்டே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தாலுமே இங்கேயுமே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். இங்கே நல்லா கிளியராக பாருங்கள், இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ட் லைனுக்கு இங்கே டவுனில் வந்து தான் இப்போ இங்கேயுமே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த டைம்லேயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியும்னு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் டார்கெட் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 19% பார்க்க முடியுது. ஏன்னா சேம் டைம் இதையுமே நல்லா நோட் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் லைனுக்கு இங்கே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணோன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு 25% கிட்ட மேலேயே வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுற ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம். அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ 26% ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குதோ அப்போ நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கம்மியான ஒரு ஷார்ட் டைம் பீரியட் டார்கெட் தான். ஏன்னா இதே வந்து ஒரு லாங் டைம் பீரியடில் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஆல் டைம் ஹையில் ஒரு வேலை நம்ம சேல் பண்ணுற மாதிரினா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 60%க்கு மேலே, அதாவது 63%க்கான ப்ராஃபிட் 60%க்கு மேலே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் ஒரு 3% அமௌண்ட்டு மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்காக கற்றுக்கிறதுக்காக இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் இங்கே மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் ஃபீஸ் இங்கே வெறும் ஜஸ்ட்டு 2000 அமௌண்ட் மட்டும்தான். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே டெய்லியுமே இதே போல் வீடியோஸை கொண்டு வரதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ரிலாக்ஸ் வந்து ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே இன்டெப்த்தில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.